கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியும் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமது ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு. தமது ஜனத்தை நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தமது ஜனத்தை நேசிக்கிறார், சமாதானம் தருகிறார். தமது ஜனத்தை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார். தமது ஜனம் என்று உரிமையோடு சொல்கிறார். புதிய நாளிலும் புது வாக்குத்தத்தம் கேட்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கணும். யார் அப்படி உரிமையா சொல்லுவா? என் பிள்ளை, என் பையன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா மட்டும்தான் உரிமையோட சொல்லுவாங்க. நார்மலா ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கு, எங்க அம்மா அப்பா எங்களை நல்லா கவனிச்சுடுவாங்க அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல வயசானதுக்கு அப்புறம் கூட நாங்க எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, அந்த காலத்துலலாம் எங்க வீட்டில் எங்களை எப்படி வளர்த்தணும் தெரியுமா, எங்க அம்மா அப்பா எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கோம். இங்க உரிமையோடு சொல்கிறார், தமது ஜனம், தமது ஜனம், தமது ஜனம். அவருடைய ஜனத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானபடி உத்தமமாய் வாழும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். 24 மணி நேரம் நமக்கு பாதுகாப்பு வேணுமா? அது தேவன் தான் தர முடியும். 24 மணி நேரமும் கர்த்தர் கூட இருக்கும்போது ஆசீர்வாதம். 24 மணி நேரமும் கர்த்தர் கூட இருக்கும்போது நமக்கு சமாதானம் இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு வாழ்க்கையா இருக்கா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கா? இதை ரெண்டை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தாலே பல தகவலை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நிறைய பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாம் உள்ள வந்துருது. அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமானபடி உத்தமமா வாழும்போது சத்துருக்களை கூட எல்லாவற்றையும் மாற்றி தருகிறார். அப்ப நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால், உத்தமமா வாழ்ந்தாலே அதே போதும். அதனால புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். நமக்கு பெலன் வேணுமா? கர்த்தர் தான் தர முடியும். ரெண்டாவது, தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சமாதானம் வேணும்ப்பா, எனக்கு ஒரு பெலன் வேணும்ப்பா, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அவருடைய ஜனமா இருக்கிறோமா, அந்த ஒன்றை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. விக்கிர வழிபாடுல போய் சிக்கி கொள்றாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான பாவம், அக்கிரமமான பாவம், எத்தனையோ பாவங்கள் இருக்கு. வேசித்தன பாவத்திலிருந்து எத்தனையோ பாவம் இருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம தள்ளிட்டு ஓடனா மட்டும்தான் ஓட முடியும். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அதனால புதிய நாளுக்காக நம்ம வாக்குத்தத்தம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றி. புது கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் முடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. யுத்த அபிஷேகம் தாங்க ராஜா. கண்ணீர் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. 24 மணி நேரம் கர்த்தர் கூட பாதுகாத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் பிதா, குமார, பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால வெளியாகட்டும். பலனிகளை திறந்து, பண்டசலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. உங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எல்லா தேவையில்லா எல்லா கிரியிலும் அழிக்க விடட்டும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும். இந்த நாளிலும் கர்த்தரோட நாமம் மட்டும் விடட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செஞ்சிடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.